அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஐயராத்து புதினா துவையல் எப்படி செய்கிறதுங்கிறது பற்றி தான். முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம துவையல் எப்படி செய்ய போகிறோங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல் அளவு புதினா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சுண்டளவு புளி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. 2 பட்டை மிளகாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம இப்போ துவையல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கிட்டு நல்லா கடாய் காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெயை விட வேண்டியதான். நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட வேண்டியதான். அப்புறம் 2 பட்டை மிளகாய் அதையும் போடுங்க. புளி, இஞ்சி இதையும் போட்டுருங்க. வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட வேண்டியதான். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை போட வேண்டியதுதான். அடுத்து தேங்காவை 1 கப் இது நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கினதுக்கப்புறம் நல்லா கலர் மாறிட்டே வரும். அப்படியே இந்த துவையல் காலில் பசங்களுக்கு கூட வெறும் சாதம் வடித்து கிளறி கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இதை காலையில் ஒரு வேளையாவது சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கினதுக்கப்புறம் கடைசியாக இந்த புதினாவை இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நல்லா இது வதங்கணும். கலர் மாறும். எவ்வளோக்கோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட் நமக்கு இதில் கிடைக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் உப்பு நம்ம சேர்த்துக்கணும். அடுத்து தேவையான அளவு இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இன்னும் கலரிட்டே இருங்க அப்பப்போ, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை உடனே மிக்சியில் போட்டுறாதீங்க. சுட சுட ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் போடுங்க. அப்புறமே டேஸ்ட் கிடைக்கும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஆறுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து மிக்சியில் போட்டோன்னா புதினா துவையல் ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஆறுனதுக்கப்புறம் இப்போ அரைச்சி நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த பவுலில் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கடாயில்
கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சா இன்னும் நல்லா சுவையாக மணமாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம நல்லா ஆட் பண்ணணும். இதை நல்லா கிளறி விட்டோன்னா சுவையான புதினா துவையல் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.